பாலாஜி, கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பு வந்த பிறகு அடுத்தடுத்து கமல்ஹாசன் சோதனை மேல் சோதனை என்றால் கூற வேண்டும். என்றால் எப்படியாவது இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக மானிமா கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து களமாடி வருகிறது. குறிப்பாக கோவை தெற்கு, கடந்த முறை கோவை தெற்கிலே சொற்ப வித்தியாசத்தில் தான் வெற்றி இழந்தார் கமல்ஹாசன். எனவே இந்த முறை திமுக கூட்டணியில் இருப்பதால் நிச்சயமாக கோவை தெற்கிலே ஜெயித்து விடுவோம், கோவையில் 2 இடங்களை ஜெயிப்போம், மேலும் பல இடங்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ற வகையிலே மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாம் மிகவும் உற்சாகமாக அந்த நிர்வாகிகள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் திடீரென டார்ச்லைட் சின்னத்திலே போட்டியிடுவதில்லை, உதயசூரியன் தான் போட்டியிட வேண்டும் என்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே கமல்ஹாசன் எனக்கு இந்த சின்னத்தில் தான் டார்ச்லைட் தான் போட்டியிடவில்லை என்றால் போட்டியே இல்லை என்ற வகையிலே முடிவு செய்து அறிவித்து விட்டார். இந்த திடீர் முடிவினை அடுத்து தற்பொழுது கமல்ஹாசன் கட்சியினர் நொந்து போய் இருக்கிறார்கள். இதிலே அடுத்த திருப்பமாக என்னவென்றால், அடுத்த சோதனை என்னவென்றால், மானிமாவில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என மானிமா அறிவித்திருந்தது. கமல்ஹாசன் கிட்டத்தட்ட பல தொகுதிகளை கேட்க போகிறோம் என்ற வகையில் முதலில் ஒரு பில்டப் இருந்ததால் பலரும் போட்டியிட்டு, அதுவும் குறிப்பாக இந்த டெபாசிட் பணம் என்ற வகையிலே தமிழகத்தில் வேறு எந்த கட்சியும் வசூலிக்காத அளவுக்கு கட்டணமாக 50,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது மானிமாவிலே. அதுவே அப்போது பெரும் பேசுபொருளானது. 50,000 ரூபாயா என்ற வகையில் பேசுபொருளானது. ஆனாலும் பலர் கட்டினார்கள். கிட்டத்தட்ட குறிப்பாக கோயம்புத்தூரில் மட்டும், கோயம்புத்தூர் தெற்கில் மட்டும் போட்டியிடுவதற்காக 8 பேர் எல்லாம் கட்டியிருக்கிறார்கள் 50,000 ரூபாய். இதுவரை நமக்கு கிடைத்த தகவல் என்றால் 60 பேர் 50,000 ரூபாய் தனித்தையா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் இதுவே வந்துவிடும், அந்த அளவுக்கு கட்டியிருக்கிறார்கள். ஆனால் கமல்ஹாசன் திடீரென போட்டியிடவில்லை, நாங்கள் ஆதரவாக களமிறங்கி பிரச்சாரம் செய்வோம் என்று அறிவித்து விட்டதால் மானிமா நிர்வாகிகளும் தொண்டர்களும் சோர்ந்து போயின என்றுதான் கூற வேண்டும். இது கமல்ஹாசன் தனித்து எடுத்த முடிவா அல்லது முக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து எடுத்த முடிவா, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தொண்டர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள், உற்சாகம் இழந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. தற்போது பிரச்சாரத்திற்கு கமல்ஹாசன் செல்ல போகிறேன் என கூறியிருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு மானிமா தொண்டர்கள் களமிறங்கி திமுக கூட்டணிக்காக பரப்புரை செய்வார்கள் என்பது கேள்விக்குறிதான். ஆனால் தற்போது 50,000 கட்டியவர்கள் எல்லாம் இந்த 50,000 திரும்பி கொடுங்கள் என கேட்காத குறையாக தற்போது தொடர்ந்து கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பல நிர்வாகிகள் தங்களுக்கு தெரிந்த நிர்வாகிகள் மூலமாக, தொண்டர்கள் நிர்வாகிகள் மூலமாக 50,000 திருப்பி கொடுங்கள் என்ற வகையில் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இதுவரை வாங்கிய அந்த டெபாசிட் கடனை திரும்பி கொடுப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இன்னும் 2 நாட்களிலே ஒரு முடிவெடுத்து அனைவருக்கும் திருப்பி கொடுக்கப்படும், அந்த 50,000 திருப்பி கொடுக்கப்படும் என கூறுகிறார்கள். ஆனால் கமல்ஹாசன் அரசியல எம்பி ஆகிவிட்டார், ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டார். மக்களவை தேர்தலிலும் போட்டியிடவில்லை. ஆனால் ராஜ்யசபா எம்பி கொடுக்கிறேன் என்பதால் ஒப்புக்கொண்டு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தற்போது ராஜ்யசபா எம்பியும் ஆகிவிட்டார். ஆனால் ராஜ்யசபா எம்பி ஆனாலும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு கட்சி இடங்களை வெல்ல வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சிகளுக்கும் கனவாக இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதால் மானிமா தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், உற்சாகம் இழந்து போயிருக்கிறார்கள். இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு டானிக்காக கமல்ஹாசன் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அதற்கு முன்னதாக நாங்கள் அந்த விருப்ப மனுக்காக கட்டிய டெபாசிட் பணத்தையாக திருப்பி கொடுங்கள் என்பதுதான் தொண்டர்களுடைய, நிர்வாகிகளுடைய, அந்த பணத்தை கட்டியவர்களுடைய கோரிக்கை, பெரும் கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னால் 50,000 மிகப்பெரிய தொகையாக பார்க்கப்படுகிறது. எனவே அது குறித்த முக்கிய அறிவிப்பினை கமல்ஹாசன் இன்னும் 2 தினங்களில் அறிவிப்பார். எல்லோரும் திரும்பி பெற்றுக் கொள்ளாமல் என அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் அடிமேல் அடி என்பார்கள், அதுபோல் சோதனை மேல் சோதனையாக கமலுக்கு வந்திருக்கிறது. அந்த சோதனையை எல்லாம் சாதனையாக மாற்றும் வகையிலே கமல் தன்னுடைய தொண்டர்களை முழுமையாக திமுக கூட்டணிக்காக எப்படி பயன்படுத்த போகிறார், அவர்களை உற்சாகப்படுத்த என்ன செய்ய போகிறார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை இன்னும் 2 நாளில் கமல்ஹாசனை செய்தியாளரை சந்திக்கும் போது அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி.